அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். கடன் அடைந்து மனதில் நினைத்ததை நிறைவேற்ற விநாயகருக்கு அருகம்புல்லை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து வழிபடுவதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கும். இன்னைக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை எல்லோருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனா அது இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு இல்லைங்க. நாம ஒண்ணு நினைச்சா அது எதிர்மறையா நடக்குது. நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்து முடிக்கணும், திருமணமா நல்லபடியா நடக்கணும், இல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா இருக்கட்டும், இல்ல நம்ம சேர்த்து வைக்கிற பணமாக இருந்தாலும் அது எந்தவித வீண் விரயமும் ஆகாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா அது அதற்கு எதிர்மறையாகத்தான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனசும் சரி இல்லமும் சரி எதிர்மறை ஆற்றலை சூழப்பட்டிருக்கிறது என்று ஒரு காரணம் சொல்லலாம். இதனால நமக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகும். அப்படி எதிர்மறையாக நடப்பது தள்ளி போகணும் அப்படின்னா நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து 7 நாட்களே செய்தால் போதும். கரெக்டா ஒரு வாரம் போதும்னே சொல்லலாம். 7 நாள் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தின் மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடைபெறல அப்படின்னு சொன்னதும் கூட அது உடனே நடந்திடும். வாங்க பார்க்கலாம் இந்த பதிவுல. ரொம்ப முக்கியமான அற்புதமான பதிவுனே நாம சொல்லலாம். தொடர்ந்து நாம 7 நாள் விநாயகரை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னா அவர் நமக்கு இன்னல்களை தீர்த்து வைப்பார். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு பழமொழி. ஆனா பல முயற்சி செய்தும் நாம் நினைக்கக்கூடிய காரியம் நடக்காது. அது பாத்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி வந்திருந்தாலுமே அது நடக்காது. அது என்னன்னா நம்மளோட கர்ம வினை என்றே சொல்லலாம். சில நேரங்களில் நமக்கு இனி அது நடக்காது என்ற விரக்தியோடு பேசுவதற்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட தடைகளையே தகர்த்தி எறியக்கூடிய அந்த அற்புதமான விநாயகரை தான் எப்படி வழிபட வேண்டும் என்று நாம தெரிஞ்சிக்க போறோம் சகோதரிகளே. விநாயகரை முறையா 7 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து வழிபட போறோம். அது எப்படி வழிபடணும்? தினமும் காலையில் குளித்து முடித்த பின்னர் சுத்தபத்தம் ஆயிட்டு அவருடைய மூல மந்திரம் மற்றும் தினசரி சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவாயினும் சொல்லணும். விநாயகரின் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்ல போனா ஓம் ஏக தந்தாய வித்மகே விக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த் பிரஜோதயா. இவ்வாறு இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாட்களும் சொல்லி நாம பூஜையை ஆரம்பிக்கலாம். நாம் ஆரம்பிக்கும் கிழமையின் பார்த்தா புதன்கிழமையாக இருந்தால் தொடர்ந்து அடுத்த புதன்கிழமையோடு பூஜையை நிறைவு செய்யலாம். விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து அவருக்கு அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதில் வெற்றி வேரை கலந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வெற்றி வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா மறக்காம அருகம்புல் வாங்கி விநாயகரோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க. கண்டிப்பாக விநாயகருடைய பாதத்தில் அருகம்புல் இருக்கிற மாதிரி பூஜை வழிபாடு பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு தொடர்ந்து 7 நாட்களும் அவருக்கு அருகம்புல்லை அவர் பாதத்தில் வைப்பதுதான் இந்த பரிகார பூஜை செய்ததாக ஐதீகம். ஒவ்வொரு நாளும் எந்த தடைகளுமே நீங்க ஏற்படுத்திக்கிடாம தொடர்ந்து விநாயகருடைய வழிபாட்டை நீங்க மனமுகர்ந்து முழு நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனதில் வைத்து இந்த அருகம்புல் வழிபாட்டை ஒரு மனதோடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் அந்த விநாயகர் அருள் புரிந்து நாம் கேட்ட வேண்டுதலை நிச்சயம் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. முயற்சி செய்யுங்க முழு நம்பிக்கையோடு. இப்படி 7 நாட்களும் அருகம்புல்லை வச்சுட்டு வாங்க. முதல் நாள் வைத்த அருகம்புல்லை மறுநாள் அதை எடுத்துட்டு புதிதாக வேறொரு அருகம்புல்லை விநாயகருக்கு பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை மறந்துடாதுங்க. விநாயகருக்கு நெய்வேத்தியமாக தினமும் 2 ஏலக்காய் வைத்து வழிபடுங்க. பஞ்ச பாத்திரத்தில் தினமும் தண்ணீர் மாற்றி வையுங்க. இதன்படி 7 நாட்கள் வழிபட்டால் மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். இவை அனுபவத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறது சகோதரிகளே. எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.